வணக்கம். இன்று நம்ம ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜாதக ஆய்வு அப்படின்றது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர், ஒரு கபடி பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், அந்த மாதிரியான ஒரு வீரர்களை உருவாகிறதுக்கு ஒரு செவ்வாய் பகவான் தான் முக்கிய காரணம். அப்போ அந்த வகையில் இன்று ஒரு கபடி பிளேயர் அப்படின்ற ஃபியூச்சரில் ஒரு கபடி பிளேயர் அப்படின்ற விஷயங்கள் ஆகக்கூடிய நபரோட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம கிடச்சிருக்கு. அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை, அதில் எப்படி ஒரு சுபத்துவ சூட்சுமவலு மற்ற என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த ஜாதக அமைப்பு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி மீன ராசியாகி ராசிக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் 2 டிகிரியில் இணைவு. அப்போ செவ்வாய் நல்ல சுபத்துவமாகி அவரோட வீட்லேயே ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறப்ப அவரோட ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது அந்த காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வருது. அப்போ செவ்வாய் ஒரு சுபத்துவம் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா விளையாட்டு அப்படின்ற விஷயம் ஒரு ஈடுபாடு அதிகம் வர்றதுக்கு அந்த செவ்வாய் பகவான் தான் காரணம். அந்த செவ்வாய் பகவான் ஒரு சுபத்துவமாக ஒரு ஆட்சி பலம் பெற்று நல்லா ஆகும்போது அப்போ ஒரு விளையாட்டு வீராங்கனை வீரர் அப்படின்ற விஷயங்கள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு சிம்மம் அப்படின்ற விஷயம் பாருங்கள், லக்னமாக அமைந்து உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதியாக அங்கே உச்சமாகி ஒரு சுக்கிரனோட இணைந்து அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு சிம்மத்தில் சனி பகவான் இருந்து ஒரு பாவத்துவமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கும்பத்திலிருந்து ஒரு குரு பகவான் நேராக பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ சனி பகவானும் நல்ல சுபத்துவம் ஒரு சிம்மத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு சுபத்துவமாகி கண்டிப்பாக இருக்கார். அப்படின்ற வகையில் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ சனி பகவானும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், சூரிய பகவான் ஒரு மிதுன வீட்டில் இருக்கார். அப்போ குருவோட பார்வையில் சூரியன் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போதும் இன்னும் அதிக நல்ல ஒரு சூரியனும் நல்ல வலுவுடன் அப்படின்ற விஷயம் இருக்காங்க. ஆக ஒரு இந்த ராசி அமைப்பு ஜாதகட்ட அமைப்பில் பார்க்கும்போது ஒரு முக்கிய கிரகங்களாக பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே நல்ல ஒரு சுப வலுவுடன் இருக்குது. புத பகவானும் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் இருக்காங்க. அப்போ எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல நிலையில் விஷயங்கள் இருக்குது. நடக்கிற தசா புத்தி அப்படின்றது கேது தசை அப்படின்ற விஷயம் நடக்குது. அப்போ கண்டிப்பாக இப்போது அந்த கேது தசை முடிந்த பிறகு சுக்கிர தசை அப்படின்ற விஷயம் ஆரம்பிக்க போகுது. அப்போ மீனத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 8ஆம் அதிபதியாக தான் வராரு. அப்போ 8 சம்மந்தப்படும் விஷயங்கள் பார்த்திங்கனாலே ஒரு விளையாட்டு அந்த ஒரு அடிதடியான அப்படின்ற விஷயங்கள் மாதிரி வரும் இல்லைங்களா. அதுவே இங்கே ஒரு தனஸ்தான அதிபதியோடு இணைந்து ஒரு லக்னத்துக்கு பாகிஸ்தான அதிபதியோடு இணைந்து செவ்வாய் சுபத்துவமாகும்போது ஒரு விளையாட்டு அப்படின்ற விஷயத்தில் அந்த ஒரு கபடி அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு பாக்கியம் அப்படின்றது இருக்குது. ஆக இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஒரு 15 வயது. அப்போ அந்த சுக்கிரதசை ஆரம்பிக்க போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் ஒரு 23 வயசுக்கு மேலே அப்படின்ற விஷயங்கள் வருது. ஆக கல்வி படிப்பு மற்ற உயர்கல்வி அந்த விஷயங்களை இவர் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவர் கபடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிளேயரு அப்படின்றதுல வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. யோக ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு விளையாட்டு வீரராக வர்றதுக்கான இந்த செவ்வாய் நல்ல சுபத்துவமாகி சூரியனும் சுபத்துவமாகி சிம்மமும் சுபத்துவமாகி ஒரு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அடுத்து வரப்போகிற தசைகளும் நமக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த வரக்கூடிய தசையும் அடுத்து ஒரு 7 வருஷத்தில் நல்லா இருக்க போகுது அப்படின்ற வகையில் நல்லா கண்டிப்பாக இருக்கும். அடுத்து சூரியனோட தசை தான் வரப்போகுது. சுக்கிர தசைக்கு அடுத்து சூரிய தசை. அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில் ஒரு மிதுன வீட்டில் சூப்பராக இருக்குது. அப்படின்றப்போ ஒரு நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்கும் போது நல்ல நல்ல யோகங்கள் ஜாதகர் ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் நல்லா கண்டிப்பாக இருக்கும். இதுபோல் பல ஜாதக ஆய்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஒரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காலிங் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதக ஆய்வு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.